கிரெடிட் கார்டு ட்ராப் சில பேர் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெபிட் கார்டு வந்துட்டு பேங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற கார்டே இந்த டெபிட் கார்டு தான். அதை வச்சு நம்ம ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக நம்மளோட பேங்க் சேவிங்ஸில் இருக்க அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறது. பட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட். என்ன ப்ரோ டைட்டிலில் வந்துட்டு ஏதோ ட்ராப்பு ஸ்கேம் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்ல போகிறீங்க? ஏன்னா நிறைய ஆன்லைனில் வீடியோஸ் பார்த்தாலே டைட்டில் வச்சிருக்கிறதே கிரெடிட் கார்டு ஸ்கேம், கிரெடிட் கார்டு ட்ராப் அப்படின்றதுலாம் நிறையா இருக்குது. ஏன் அந்த கார்டை வந்துட்டு அவ்வளோ இதாக பார்க்குறாங்க? பட் சில பேர் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெபிட் கார்டு வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸை நம்ம வித்ட்ரா பண்ணுறது. கிரெடிட் கார்டுங்கிறது பேங்க் நமக்கு ஒரு அமௌண்ட் தரும். அதை நம்ம வித்தின் ஒரு 45 டேஸ்க்குள்ளே நம்ம பே பண்ணிட்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது லிட்ரலாக கிரெடிட் கார்டுங்கிற தமிழ்ல கடன் அட்டை. நம்ம சிம்பிளா சொல்ல போனா பேங்க் கிட்ட இருந்து ஒரு லோன், பர்சனல் லோன் வாங்குற மாதிரி. பட் இது பேங்க் கொடுக்குற பர்சனல் லோனை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நான் என்னன்னு சொல்றேன். அப்புறம் அது ட்ராப்பா ஸ்கேமா அப்படிங்கறது முடிவு பண்ணிக்கிறது உங்களோட சாய்ஸ். நான் அது என்ன அப்படிங்கறத நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் வந்துட்டு நமக்கு ஒரு சர்டைன் ஒரு அமௌண்ட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. மந்த்லி இந்த லிமிட் கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் சே 50,000, 70,000, 1 lakh, 2 lakh அப்படிங்கிறது ஒவ்வொரு பேங்க்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ஒரு லிமிட். ஸோ இந்த லிமிட் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்ம பேங்க்ல எப்படி வச்சிருக்கிறது, நம்மளோட சேலரி, நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி பேங்க் வந்துட்டு நமக்கு கிரெடிட் கார்டு அப்படின்றது கொடுப்பாங்க. சரி ப்ரோ, எதுக்கு இந்த கிரெடிட் கார்டு பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, ஃபினான்சியலாக டெக்னிக்கலாக போகல, ஜென்ரலாக சொல்கிறப்போ கிரெடிட் கார்டுங்கிறது எமர்ஜென்சி டைமில் நம்ம ஒரு அமௌண்ட்டை யாருக்கிட்டையும் போய் கேட்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். நம்மக்கிட்ட அந்த கார்டு இருக்குது, நம்ம வேணும்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேங்க்குக்கு பே பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கிரெடிட் கார்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது பார்ஷியலாக ட்ரூ, பார்ஷியலாக அது இன்னும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதை பேசினதை வச்சு நம்ம நினைக்கிறோம் இதில் என்ன ப்ரோ ட்ராப் இருக்க மாதிரி இருக்குது? பேங்க் நமக்கு ஒரு அமௌண்ட் தருது, திருப்பி ரீபே பண்ணி தான் ஆகணும். பட் 45 டேஸ்க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தரதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஃபினான்ஸ்லேயோ நம்ம போய் ஒரு சர்டன் அமௌண்ட் வாங்குறப்ப நம்ம மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஏதோ ஒரு அசட்டோ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்கணும். ஹோம் லோன் அப்படின்னா நம்ம வீட்டோட அசட்டை வச்சு நம்ம போய் லோன் கேட்குறோம். கார் லோன் அப்படிங்கிறது வெஹிக்கிள், உங்களுக்கே தெரியும். பைக் லோனுங்கிறது அதே மாதிரி தான். பட் இது வந்துட்டு கொஞ்சம் வேற. கிரெடிட் கார்டில் இருக்க ப்ரோஸ் 45 டேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் 30 டேஸ் இருக்கும். ஸோ இங்கே 45 டேஸ் கொடுக்குறாங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் அந்த டியூ டேட் வரும். நம்ம அந்த டியூ டேட்டில் பே பண்ணணும். எவ்ரி ஸ்பெண்ட்டுக்கு நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று தருவாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் வந்துட்டு ஒரு மென்ஷன் பேமெண்ட் பண்ணுறேன், அதாவது கடையில் போய் நான் ஒரு 100 ரூபீஸ்க்கு 200 ரூபீஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் மூலியமாக நான் வந்துட்டு அதை நான் கேஷாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு செர்டன் ரூல்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃபர் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த பேங்க்கு கிட்ட அவங்களே அந்த ஆப்பில் ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த திங்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் சில கார்டில் கேஷ்பேக் நமக்கு கிடைக்கும். இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய் நம்ம ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5%, 10% அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு அந்த ப்ராடக்ட்டில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கும் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் ஆகுது. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் கன்ஃபார்ம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏர்போர்ட் அண்ட் ரயில்வேஸ் நமக்கு வந்துட்டு லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அதாவது லெட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நம்ம ஃப்ளைட் இருக்குது, பட் நமக்கு டிலே ஆகுது, ஃப்ளைட் கிடைக்க அது மாதிரி ஏதாவது ஒரு அன்அவைலபிள் சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்துட்டு அந்த லான்ச் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2K-லேருந்து 5K வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த கார்டு மூலமா நம்ம அதை ஃப்ரீயாவே அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அது அன்லிமிட்டட் வந்துட்டு சில கார்ட்ஸ்க்கு தான். மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் வந்துட்டு பெர் இயருக்கு இத்தனை, பெர் குவார்ட்டருக்கு இத்தனை அப்படின்ற ரூல் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமானது பர்சனல் இன்சூரன்ஸ் தே வில் ப்ரொவைட் இன் கேஸ் எனி மெடிக்கல் சுச்சுவேஷன்ஸ் நடக்குது. பேங்க்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு நம்மளோட நாமினிக்கு அதுங்க செட்டில் பண்ணிடுவாங்க. பேருக்கு மூவி டிக்கெட்ஸ் வந்து ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன்ங்கிற மாதிரி. அதுவும் ஒவ்வொரு கார்ட்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். அப்புறம் ஃபியூவல் பாயிண்ட்ஸ் அப்படின்றதும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரோஸ். கிட்டத்தட்ட பார்க்குறப்போ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம திருப்பி ரீபே பண்ணுறப்போ நம்ம இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்துட்டு டெபிட் கார்டில் இப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டில் நமக்கு இவ்வளோ ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. சிம்பிளி நீங்கள் ஒரு 5,000, 10,000 ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி ரீபே பண்ணாலும் உங்களுக்கு இந்த இதெல்லாமே கொடுப்பாங்க. பட் அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாறும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தது இதோட ப்ரோஸ். இதை தான் வந்து நம்ம பேங்க் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சடனாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அமௌண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம யார்கிட்டயும் போய் கேட்க தேவையில்லை. சிம்பிளாக பேங்க் நமக்கு அமௌண்ட் தருது, யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீபே பண்ணிடு. கேட்குறக்கு நல்லா இருக்குது. ஒரு சில லூப் ஹோல் அப்படின்றது வச்சுருக்காங்க. யாருக்கு அப்படின்னா நமக்கு வச்சுருக்காங்க. அந்த லூப் ஹோலை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை ஃபில் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ட்ராப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது.
இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தில் யாராவது ஒருத்தர் யோசிச்சிங்களான்னு தெரியல. இவ்வளோ பண்ணுற பேங்க் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுது? நம்மக்கிட்ட சிம்பிளாக அமௌண்ட் கொடுக்குது, திருப்பி இப்போ 45 நாள் கழிச்சு அவங்க வாங்கிக்கிறாங்க. எப்படி பேங்க் வந்துட்டு ப்ராஃபிட் ஆகும்? அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது நம்ம கரெக்டாக திருப்பி ரீபே பண்ணுறவங்க கிட்ட இருந்து ஏர்ன் பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லையோ அவங்க கண்டிப்பாக அந்த ட்ராப்பில் விழுவாங்க. அதுக்கு பேங்க் செட் பண்ணியிருக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. நான் அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்களே, அது கால்குலேட் எப்படி பண்ணுவாங்க? எனிதிங் கோல்டு லோன் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு 8 to பர்சனல் லோனாக இருந்தால் 12 to 13 அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு டிஃபர் ஆகும். ஸோ இது வருஷத்துக்கு. பட் கிரெடிட் கார்டில் பெர் மந்த் 3 to 4% கால்குலேட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 36 to 48%, விச் இஸ் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர் டு தோஸ் லோன்ஸ். இது உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறப்போ 3% சொல்லுவாங்க. பரவாயில்லையே 3%, நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நான் யோசித்தேன். 3%ங்கிறப்ப எவ்வளோ பரவாயில்லையே. அது இயர்லி கிடையாது, மந்த்லி. அங்கே தான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதே மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுல ஒரு சில விஷயம் இருக்குது. லெட்ஸே உங்களுக்கு ஒரு லிமிட் வந்து ஒரு 50,000 கொடுத்துருக்காங்க. 45 days பில்லிங் பீரியட். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஜான் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. ஜான் ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஜான் 15 அந்த டேட்டில் நான் வந்துட்டு another ஒரு 5,000. ஜான் 30 அன்னைக்கு ஒரு 10,000. ஸோ ஒரு ரேண்டமாக எந்த டே வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக இந்த டேட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜான் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஃபெப் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். 15 அன்னைக்கு நான் வந்துட்டு அதை ரீபே பண்ணணும். ஏன்னா 45 days எனக்கு முடிய போகுது. 15 தான் என்னோட லாஸ்ட் டேட். நான் அன்றைக்கி பில் பே பண்ணி ஆகணும். நான் வந்துட்டு ஒரு 25,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு பே பண்ணணும். பட் என்கிட்ட 25,000 பே பண்ணுறதுக்கான அமௌண்ட் இல்லை. ஒரு லெட்ஸே 24,000 தான் இருக்குது. இல்லை ஒரு 500 கம்மியாகுது. சம்ஹவ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஓகே, 500, 1000 பேர் மினிமம் ஒரு 100 அவ்வளோ தானே விடுறோம். 100க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 3%னா நெக்ஸ்ட் மந்த் நான் 1 or 3 பே பண்ண போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம். பட் இங்கே தான் பேங்க் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். ஈவன் 1 ரூபி or பைசா நீங்கள் பே பண்ண மறந்துட்டால் பேங்க் வில் கன்சிடர் உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் போயிடும். நீங்கள் ஒழுங்காக பே பண்ண மாட்டீங்கன்ற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் பேங்க் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெண்ட் பண்ண 3 times இருக்குல்ல, அதாவது Jan 1, 15, 30 ஸ்பெண்ட் பண்ண இது இருக்குல்ல. இப்போ Jan 1 10,000 அப்படின்னா அந்த Jan 1 10,000லேருந்து 15க்கு அந்த 10,000ஓட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். 15 அன்னைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதை அடுத்த 30 daysக்கு கால்குலேட் ஆகும். 30 அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணதை 15 days இன்ட்ரெஸ்ட் பீரியடோட கால்குலேட் பண்ணி லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ஒரு 500 விட்டுட்டீங்க. 500 நீங்கள் பே பண்ண மறந்துட்டீங்க. 24,500 தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. 500 விட்டுட்டீங்க. அந்த மந்த் முடிஞ்சிருச்சு, பில்லிங் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ இது நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தும் பே பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா பெனால்ட்டி ஃபீ போடுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒருத்தன் அப்போ தான் உள்ளே வருவான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பே பண்ண மறந்தீங்களா இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க. வட்டிக்கு ஒரு வட்டி போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி போடுவாங்கல்ல, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது திருப்பி காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே போகும். மீன்ஸ் அந்த வட்டிங்கிறது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். அதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இன்னுமே அந்த கிரெடிட் கார்டை பே பண்ணிகிட்டே வர்றாங்க. கான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, சப்போஸ் கார்டு யார் மூலியமாக ஹேக் செய்யப்பட்டால், ஏதாவது நடந்தால் நம்ம தான் அதை பேர் பண்ணிக்கிற மாதிரி சில பேங்க் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு ப்ரோஸை கேட்டோடனே கார்டை வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கும். கான்சஸ் சொன்னோடனே எதுக்கு ப்ரோ இது தேவையில்லை, நான் என்னோட சேவிங்ஸை வச்சுட்டு நான் செலவு பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தான். பட் இதில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மூலயமா நமக்கு இந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸை தாண்டி நம்மளோட சிபில் ஸ்கோர் நல்லாவே பூஸ்ட் ஆகும். சிபில் ஸ்கோர் பூஸ்ட் ஆனாவே நமக்கு கண்டிப்பாக லோன் சில பேருக்கு தேவைப்படலாம். ஹவுசிங் லோன், எனிதிங் லோன் தேவைப்படலாம். அந்த லோன் டைமில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், ஈஸியாக சாங்ஷன் ஆகிறதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. சரி ப்ரோ, இந்த கார்டு யார் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். நான் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக நான் ரீபே பண்ணிடுவேன். என்னோட கிரெடிட் லிமிட்டை நான் தாண்ட மாட்டேன். நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் என்கிட்ட சேவிங்ஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் நான் 25,000 ஒரு மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 25,000 என்கிட்ட கேஷ் ரெடியாக இருக்கணும் நான் பே பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிடாதீங்க. ரெகுலராக பே பண்ணணும். இந்த மினிமம் அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட் அப்புறமா பே பண்ணுறேன் அப்படின்னாலும் மாட்டிப்பீங்க. ஆட்டோ பேலாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக இந்த கார்டை யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு தாராளமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக நான் ஒன்று சொல்லிடுறேன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்லையும் கொடுத்துருக்க லிமிட்லேருந்து 30% மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட கேஷ் ரெடியாக இருக்கணும் திருப்பி ரீபே பண்ணுறதுக்கு. ஆல்வேஸ் பே த ஃபுல் அமௌண்ட். எந்த அமௌண்ட்டையும் மிச்சம் வச்சிடாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்குள்ளே போய் திருப்பி ரீசெக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது ஆகலை. நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அந்த மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்றது ஒன்று இருக்கும், அதுக்குள்ளேயே போயிடாதீங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்களேன்னு ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு உங்கள் ஃப்ரெண்டாக மட்டும் பார்த்துடாதீங்க. நான் இந்த மாதம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு அடுத்து நான் ஃப்ரெண்டுக்கு ரீபே பண்ணிடுறேன் அப்படின்றது இங்கே வேண்டாம்.
ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது ட்ராப் அப்படின்றது யாருக்கு, இந்த கிரெடிட் கார்டு ட்ராப்குள்ளே போய் யார் விழுகிறாங்க அப்படின்னா கார்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதவங்க இருக்கவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது.